எந்த வகையிலே அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் என்பதை முதலாவதாக, அதாவது இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதார நெருக்கடி சூழலிலே முதலாவதாக அந்த நாட்டுக்கான உதவிகளை செய்தது இந்தியாவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் முதலாவதாக அந்த நாட்டுக்கு அந்த மக்களுடைய இன்னல்களை துடைக்கும் வகையில் துடைக்கும் சூழ்நிலையிலே உண்மையாக இந்தியா பாரத பிரதமருடைய தலைமையிலான ஒரு பெரிய குழு, அதாவது இராணுவம், கப்பல்கள், விமானங்கள், இது போன்ற பொருளாதார சிக்கலில் இருக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கான அனைத்து வகையான சுகாதாரம், குறிப்பாக சுகாதாரம் மிக முக்கியமானது. ஆகவே அதெல்லாம் அங்கே கொண்டு வந்து அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்கள் இலங்கையிலே இந்த டிட்வா புயலினால் ஒரு சிறைச்சாலையினுடைய தண்ணீர் மழை வெள்ளம் புகுந்து அந்த சிறை கைதிகள் எல்லாம் அவங்கள பாதுகாப்போட இன்னொரு மேடான இடத்துல கூட அப்புறப்படுத்துறது கூட நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தோம். பாரதத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாக இது முதலாவது உதவின்னு நாங்கள் பார்க்க முடியாது. பாரத பிரதமர் தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த கொரோனா காலமாக இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், அதாவது சுகாதார வசதியாக இருக்கலாம், அல்லது விமான போக்குவரத்துகளாக இருக்கலாம், அல்லது கப்பல் துறைமுகம் சார்ந்த கலாச்சார சார்ந்த விடயங்கள் எல்லாம் பாரத பிரதமர் தொடர்ச்சியாக பாரத மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நாங்கள் பார்க்குறோம். ஆனால் உண்மையாக நேரடியாக களத்தில் யார் பணியாற்றுறோம் இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். களத்தில் பணியாற்றுறது உண்மை யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் தான் களத்தில் பணியாற்றுறாங்க. பல இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இந்தியா வந்திருக்கீங்க. நிச்சயமாக. காரணம் என்றால் இலங்கை நாடு என்பது இந்தியாவுடைய ஒரு தொப்புள் கொடி, வரலாற்று புகழ்மிக்க ஒரு நாடு, ராவண தேசம். அப்படிப்பட்ட தேசத்தின் சமீப காலமாக இலங்கையிலே ஒரு குடும்ப ஆட்சியில் உட்கொண்டு அந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடை வைத்துக்கொண்டு மக்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி அந்த அரசை இலங்கை நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் தூக்கெறிந்த வரலாறு அண்மையில் நடந்த சம்பவம். இதன் பிறகு சமீபத்தில் நடந்த தேர்தலின் போது அந்த தேர்தலில் திசாநாயகா அவருடைய தலைமையில் மையம் கொண்டு சிறப்பான ஒரு ஆட்சி அமைக்கின்றார்கள். அந்த ஆட்சி அமைக்கின்ற நேரத்தில் ஒரு சொல்லல்லா துயரம் என்றால் டிட்வா புயல் மிக பெரும் தாக்குதல். அந்த தாக்குதலில் உங்களுடைய நாட்டு மக்களும் உங்களுடைய நாட்டு அதிபருமான திசாநாயகா அவர்களும் செயல்பட்ட அந்த துயர் துடைப்பு அந்த பணிகளும், அதற்கு வெளிநாடுகளிலிருந்து வந்த ஒரு பணிகளும் அதுக்கு எப்படி செயல்பட்டார்கள் என்று இந்தியா நாட்டு மக்களுக்கும் இலங்கை நாட்டுடைய மக்களுக்கும் மாதநாயகர் நீங்கள் சொன்னால் நேயர்களுக்கு நல்ல கருத்துக்களை பதிவு செய்யலாமே. நிச்சயமாக அதை சொல்வதற்கு நிச்சயமாக நாங்கள் கடமைப்பட்டுவதாக இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த இலங்கையிலே ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு அந்த பொருளாதார நெருக்கடியின் பின் மக்களுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலிலே இந்த ஒரு புதிய அரசு அங்கே இலங்கையிலே வரைய தந்திருக்கின்றது. இந்த அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் தலைமையிலே அங்கே நடைபெற்று வருகின்றது. இந்த நேரத்தில் இந்த பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையில் பார்த்தீர்களானால் அடுத்ததாக இந்த டிட்வா புயல் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள், காணாமல் போயும் இருக்கின்றார்கள், இப்பொழுதும் தேடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அங்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்களுடைய பொருளாதாரத்தை எந்த வகையிலே அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் என்பதை முதலாவதாக, அதாவது இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதார நெருக்கடி சூழலிலே முதலாவதாக அந்த நாட்டுக்கான உதவிகளை செய்தது இந்தியாவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் முதலாவதாக அந்த நாட்டுக்கு அந்த மக்களுடைய இன்னல்களை துடைக்கும் வகையில் அங்கே செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஏனைய நாடுகளும் அதனைத் தொடர்ந்து அங்கு பல பணிகளை செய்து வருகின்றது. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட 9 மாகாணங்கள் இருக்கின்றன.
25 மாவட்டங்கள் அங்கே இருக்கின்றன. ஆனால் இந்த மாவட்டங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாகாணமாக இருக்கின்றது தென் மாகாணமான மலையக பகுதியிலே இது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக மற்ற இடங்களிலே கூடுதலாக மலையகம் என்பது ஒரு சதுப்பு நிலம், அதாவது மண்களை பார்த்தீர்களானால் அந்த ஒரு சொப்டான மண்ணாக இருக்கும். அங்கே தேயிலைகள், ரப்பர் இது போன்ற தொழில்களை செய்து வருகின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் சரி, சிங்கள மக்களும் சரி. ஆனால் இந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த மண் சரிவு என்பது அதாவது இரவு 1 மணி அளவிலே நித்திரை செய்யும் பொழுது கூட அந்த மண் சரிவுகள் ஏற்பட்டு அங்கு பாரிய ஒரு துன்ப சம்பவங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கு. நித்திரை என்றால் எங்கள் தமிழகத்தில் தூங்குவது என்பது பொருள். உங்களுடைய இலங்கையில் நித்திரை என்றால் தூங்குவது என்பது பொருள். அது தமிழகத்தில் மக்கள் வீரர்களுக்காக சொல்ல நித்திரை. இலங்கை நாட்டில் நித்திரை கொள்ளப் போகிறேன் என்று சொல்வது தமிழகத்தில் தூங்கப் போகிறேன் என்பது பொருள். அப்படி என்றால் அந்த தூங்க போகின்ற நேர கால சூழலிலே அவர்கள் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட கலகா பகுதியிலே பார்த்தீர்களா, மலையகத்திலே கலகா என்கிற பகுதியிலே சில வீதிகளை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே வீதிகளே இல்லை, அந்த கிராமங்களை கூட காணவில்லை. ஆனால் இந்த துயர் துடைக்கும் சூழ்நிலையிலே உண்மையாக இந்தியா பாரத பிரதமருடைய தலைமையிலான ஒரு பெரிய குழு, அதாவது இராணுவம், கப்பல்கள், விமானங்கள், இது போன்ற பொருளாதார சிக்கலில் இருக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கான அனைத்து வகையான சுகாதாரம், குறிப்பாக சுகாதாரம் மிக முக்கியமானது. ஆகவே அதெல்லாம் அங்கே கொண்டு அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் இன்னும் அந்த துயரத்திலிருந்து மக்கள் அங்கே மீண்டு வரவில்லை. இந்த அரசாங்கமும் தற்சமயம் என்ன செய்வது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த பாரதத்திலிருந்து இந்த பாரத மக்களுடைய உதவியானது மிக பேராற்றலுக்குரியது. எப்படி நாங்கள் அதை சொன்னாலும் அது மிகையாகாது. அந்த அளவுக்கான உதவி திட்டங்களை அங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இலங்கை என்பது நம்முடைய பாரத தேசம். உங்களுக்கு யாழ்ப்பாணம் என்பது ஒரு பெரிய தமிழர்களுடைய ஒரு அவங்க பூர்வீக மக்கள் கூட இருக்கிறது மாதிரி உள்ள நிலைப்பாடு. யாழ்ப்பாணம் என்று சொன்னால் தேன்சுவை ஊரும் என்று சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படிப்பட்ட ஒரு மாகாணமாக யாழ்ப்பாணத்தின் மாவட்டம் இருக்கின்றது. இலங்கையிலே உள்ள அந்த நாட்டில் எந்த மாகாணம் அதிக பாதிக்கப்பட்டது இந்த மழையினால, டிட்வா புயலினால? இலங்கையில் வடக்க பொறுத்தளவுக்கு பார்த்தீர்களானால் மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற மாவட்டங்கள் அதிகம். வவுனியாவையும் அதுக்குள் உள்வாங்கலாம். ஆனால் அதிகமாக பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கின்றது கண்டி, நுவரெலியா மாவட்டங்கள் அதிகமாக தென் மாகாணத்தில் இருக்கின்றது. நுவரெலியா என்று சொன்னது நினைவு கூறுகின்றது. அதாவது ராவணன் சீதாதேவியை கடத்தி கொண்டு அங்கே அசோகவனத்தில் வைத்த அந்த இடம் தானே நுவரெலியா மாவட்டம் என்று சொன்னார். ஆமா, சீதாலி என்பவர்கள். அது நீர்களுக்கு தெரியப்படுறதுக்காக சொல்றேன். சீதாலிய அந்த ஆலயம் கூட கிட்டத்தட்ட 3/4 பகுதி தண்ணீருக்குள் இருந்தது. இப்பொழுது ஓரளவு அந்த நீர் தன்னுடைய இடங்களை விட்டு விழுத்தி இருக்கின்றது. ஆனபடினால் ஓரளவு பரவாயில்லை. இப்பொழுதும் அங்கு மண் சரிவுகள் அல்லது பாதிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலும் இந்த டிட்வா புயலினால பல இடங்களில் நீரெல்லாம் நிரம்பி ஆறுகளை கூட சமயத்தில் உடைச்சி அந்த மதகாத்தை திறந்து விட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மீது ஒரு சிறுத்தை அமர்ந்து கொண்டு சோசியல் மீடியாவே கண்கலங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அங்கிருந்து உங்கள் நாட்டில் தான் நினைக்கிறேன். இலங்கையில் மிகப்பெரிய, அதாவது பொதுவாக காடுகளில் சிறுத்தை, புலி, சிங்கம் வேட்டையாடக்கூடிய ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆனால் இந்த துயரமான சம்பவத்தில் அது யானை தான் என்று தெரிந்து அல்லது மேடாக இருக்கின்ற ஒரு பொருள் என்று சிறுத்தை இருந்திருக்குமா? நிச்சயமாக அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் தண்ணிக்குள் இருக்கும் பொழுது யானை உயரமாக இருக்கும். அந்த தண்ணி நீருக்குள் இருக்கின்ற சிறு மிருகங்கள் தனக்கு ஏதாவது ஒரு இடத்தை இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக நான் நினைக்கிறேன் மண்மேடோ அல்லது ஏதோ ஒரு இது என்று நினைத்து அதில் ஏறி இருக்கும். குறிப்பாக நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடம் வவுனியாவில், இலங்கை நாட்டில் வவுனியா மாகாணம் அல்லவா? வவுனியா மாவட்டம், வன்னி தேர்தல் தொகுதி. ஓகே, அந்த இடத்துல இலங்கையிலே அதிகமாக கால்நடைகள் என்பதை அதிக பாதிக்கப்பட்டு இறந்து அந்த மடிந்து போன துயரங்கள் எல்லாம் நம்ம டிவியில் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கின்ற போது இந்தியர்களாகிய எங்களுடைய கண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுறதுக்கு குளங்கள் போல ஆகின அந்த நிலைப்பாட்டுக்கு இருக்கும்போது. ஏன்னா இலங்கையில் ஏற்கனவே பொருளாதார மிகப்பெரிய சரிந்து மக்கள் இலங்கையிலே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு சாப்பிடுவார்கள், அப்புறம் 4 மணிக்கு சாப்பிடுவார்கள் சொல்கிறார்கள். இது உண்மையா? உண்மையான விடயம் என்னென்றா, செட்டிக்குளம் என்கிற ஏரியா, வவுனியாவை குறிப்பிடும் பொழுதுதான் நான் சொல்லுகிறேன். செட்டிக்குளம் என்னும் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 500க்கு மேற்பட்ட கால்நடைகள் இறந்திருக்கின்றன.
அது பிரதேச சபா அப்படி அமைப்புகள் அங்கே போய் நின்று அதுகளை ஜேசிபிகள் வாகனத்தினூடாக அதுகளை அடக்கம் செய்திருக்கின்றார்கள். அங்கே வந்து உண்மையா தண்ணி வந்து கிட்டத்தட்ட கூரையின் அளவுக்கு அந்த பிரதேசத்துல வந்து தண்ணி ஓடி இருக்கு. உயிர் சேதங்களை பொறுத்தளவுக்கு அதிகமாக இருந்தது அந்த பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு கால்நடை வளர்ப்புகள். ஆனால் இன்னும் அங்கு இருக்கக்கூடிய மக்களும் ஒரு சில வயது முதிர்ந்தவர்களும் இறந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த பாதுகாப்புகள் அந்த குடியிரு அந்த இதனால இருந்திருக்கா ஒரு சிலர் வந்து தங்களுடைய வீடுகள் கூரைகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வந்து அங்கு இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் நேரடியாக கண்காணித்து அங்கு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான குறைவான தீர்வுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் இலங்கையிலே இந்த டிட்வா புயலினால ஒரு சிறைச்சாலையினுடைய தண்ணீர் மழை வெள்ளம் புகுந்து அந்த சிறை கைதிகள் எல்லாம் அதை அவங்கள வந்து பாதுகாப்போட இன்னொரு மேடான இடத்துல கூட அப்புறப்படுத்துறது கூட நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தோம். அதே போல் இலங்கை நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பாதிப்பு என்பது எந்த இதாக நீங்கள் இடத்த நினைக்கிறீங்க? முதலாவதாக பார்க்கப்படுவது மலைகள் தான். ஏன்னு கேட்டால் அங்கே தான் இந்த மண் சரிவு ஏற்பட்டு கிராமங்கள் மூழ்கி இருக்கின்றன. இப்பொழுதும் கிராமங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மக்களை தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அங்குதான் இன்னும் காணாமல் போயிருக்கிறோம். அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக மலையக பகுதியே இருக்கின்றது. இப்போ அந்த மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் தாயுள்ளத்தோடு செயல்பட்டு ஹெலிகாப்டர் விக்ரந்த் INS அந்த ஹெலிகாப்டர்லாம் வரவழைத்து மீட்பு பேரிடர் டீம்கள், அப்புறம் ஹெல்த்து முகாம்கள், அப்புறம் உணவுகள் இல்லாமல் அதிகமாக வந்து இது பண்ணாங்க. அதன் பிறகு தான் நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் கூட அவங்களும் உதவி செஞ்சுருக்காங்க, சைனா உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த நிலைப்பாட்டில் பார்க்கும்போது இந்த உதவிக்கரம் என்பது இலங்கை நாட்டு அரசுக்கும் இலங்கை நாட்டை சேர்ந்த உங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கும் சைவ சித்தாந்தவாதிகளுக்கும் நீங்கள் உங்களுடைய மனநிலை சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வான்முகில் வளாது பெய்க வலிமரம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கலோங்க நட்டமன் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். பாரதத்தை பொறுத்தளவுக்கு உண்மையா இது வந்து முதலாவது உதவின்னு நாங்க பார்க்க முடியாது. பாரத பிரதமர் வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த கொரோனா காலமா இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், அதாவது சுகாதார வசதியா இருக்கலாம், அல்லது விமான போக்குவரத்துகளாக இருக்கலாம், அல்லது கப்பல் துறைமுகம் சார்ந்த கலாச்சார சார்ந்த விடயங்கள் எல்லாம் பாரத பிரதமர் வந்து தொடர்ச்சியாக பாரத மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக. ஆனா அவர்கள் உண்மையில் எங்களுக்கு ஒரு பெரிய வியப்பை தருகின்ற ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். அந்த தொப்புள் கொடி உறவு என்று சொல்றதுக்கு எங்களுக்கு 100% ஒரு உறவை தருகின்ற ஒரே மண்ணு வந்து இந்த பாரத மண் தான். இந்த மண்ணிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு எங்களுடைய சிக்கல் காலங்களிலும் அவர் வந்து உடனடியாக முதலாவதாக ஓடி வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் பாரத பிரதமர் எந்த நாட்டில் இருந்தாலும் முதலாவது ஓடி வந்து பாரதத்திலிருந்து தான் முதலாவதாக அங்கே தேவையான உதவிகளை அல்லது வாழ்வாதார வசதிகளை அல்லது மக்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை செய்து கொடுப்பது முதலாவதாக இருப்பது பாரதம் தான் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு அறிந்தது. கடந்த 50 ஆண்டு காலமாக இலங்கையில் உள்ள தமிழர்களிடையே நிலவும் பிரச்சனைகளும் அங்கு சிங்கள அரசுக்கும் இலங்கை மக்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள பிரச்சனையை முன்வைத்து தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சில அரசியல்வாதிகள் இலங்கை தமிழர்களை முன்வைத்து அரசியல் செய்தார்கள் என்பது வரலாறு தெரியும். நிச்சயமாக இந்த வரலாற்றை தெரிந்தவர்கள் இப்போது கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக இப்படி தமிழ் தேசியத்தை எல்லாம் மறந்து விட்டார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியல் உள்நோக்கத்தில் நினைக்கிறீங்களா, அல்லது தமிழருடைய பிளவு ஏற்படுத்தி இவர்களும் சண்டை போட்டுட்டே இருக்கட்டும், நமக்கு இங்கே அப்படிதான் இங்கே தமிழர்களுடைய ஓட்டுக்களை வாங்க முடியும் என்ற நிலைப்பாட்டை உங்கள் எண்ணம் உள்ளதா? நிச்சயமாக. இப்போ இப்படி பாருங்களேன், இப்போ பாரதத்திலிருந்து கொண்டாந்து கொடுத்த கோடிக்கணக்கான இந்த டிட்வா புயல் செய்தி வந்து பெருசா நம்ம மக்கள் வந்து வெளியே கொண்டு போகலை, நம்ம பார்ப்போம் கொண்டு போகல. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் சார்ந்தவர்கள் செய்கின்ற ஒரு சில சூட்சுமமான விஷயங்களை வந்து உடனே செய்திகள் வெளியே கொண்டு போகுதுண்டா. அதில் உள்ள விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து இந்த மக்கள் வந்து ஒற்றுமையாகவோ அல்லது இந்த அமைப்பு ரீதியாக ஒற்றுமையாகவோ இருப்பதை சில அரசியல் பிரமுகர்கள் விரும்பவில்லை என்பதை தான் இது சொல்லுது. அடுத்தது இரண்டாவதாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் வந்து பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, நாங்க பாக்குறோம். ஆனா உண்மையா நேரடியா களத்துல யார் பணியாற்றுறா இதைத்தான் நாங்க பாக்குறோம். களத்துல பணியாற்றுறது உண்மை யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் தான் களத்துல பணியாற்றுறாங்க.
அப்ப நாங்க உண்மையா களப்பணியை தான் நாங்க விரும்புறோம். நாங்க பேச்சளவுல விரும்பல. அப்ப உண்மையாவே இப்ப அண்மை காலங்கள்ல பார்த்தா உங்களுடைய செய்திகளில் எல்லாம் VS ராமன்ஜீத செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த செய்திகளில் சொல்லப்படுகிற விஷயம் இலங்கையில் இருக்கிற விடயங்களை இங்க சொல்லப்படுது. அப்ப அதன் பின்பு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா இருக்கலாம் அல்லது அரச பிரமுகர்களா இருக்கலாம், அங்க இருக்கிறத ஒரு செய்தியா தான் பார்க்கிறாங்களே தவிர அவர் சொல்லப்பட்ட விடயம் என்னென்று தேடி பார்ப்பது குறைவு. இலங்கை நாட்டின் மண்ணிற்கும் இந்தியா நாட்டின் திருமணத்திற்கும் ஒரு பொருத்தமான நட்புணர்வு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி அதாவது உதவி என்பதற்கு செய்வதில் இந்தியா எந்த விதத்திலும் சலித்ததல்ல. அந்த அடிப்படையில் டிட்பா புயலினால் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துயர்துடைக்கும் வலி நிவாரணியாக மிகப்பெரிய பேருதவியாக ஒரு வாழும் அகத்தியர் மகானாக இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் செயல்பட்டுள்ளார். அந்த செயல்பாட்டிற்கு இலங்கை நாட்டின் சைவ அமைப்பின் பிரதிநிதியாக இந்த எங்களுடைய அழைப்புக்கு ஏற்று பல்வேறு பதிவுகளை செய்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி. பாரத பிரதமருக்கு நாங்கள் எங்களுடைய இலங்கை தாயக பூமி சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் எங்களுடைய பணி உங்களோடு தொடரும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.